ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிரிப்டோ கனெக்ட் சேனல்ல இருந்து ஜமீலா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி துறையில் பெல்டெக்ஸ் காயினை ஆர்மன்கிற அந்த கம்பெனியில் அந்த தளத்தில் ஸ்டேக்கிங்கிற அந்த முறையில் ஸ்டேக் பண்ணி 3 வருடம் 5 வருடம் அந்த பிளானில் ஸ்டேக் பண்ணி மாதம் ஒரு வருமானம் வரக்கூடிய, ஒரு லாஸ் ஆகாத, இழப்பு இல்லாத ஒரு வருமானம் வரக்கூடிய அந்த மெத்தடில் நம்ம முதலீடு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த முதலீட்டில் நாம் அடைஞ்ச அந்த பலனை, நமக்கு வரக்கூடிய அந்த ரிவார்டை நம்முடைய சேர்ந்தவங்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லும்போது அவங்க நம்ம நம்ம இந்த பிளானில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி ஆர்மன் பெல்டெக்ஸை நம்ம பிஸ்னஸாக கொண்டு போனோம் அப்படின்னா, ஒரு வியாபாரமாக கொண்டு போனோம்னா நமக்கு என்னென்ன முறைகளில் இதில் வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற அந்த மெத்தடை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலை கொஞ்சம் திருப்பி தலைகீழாக வச்சுக்கோங்க, நேரடியாக பார்க்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் நமக்கு, அதாவது இந்த ஆர்மன் பெல்டெக்ஸில் நமக்கு 2 விதமான வருமானங்கள் இருக்குங்க. அதாவது ஒரு முறை 10%, இரண்டாவது முறை 8%. அதாவது நம்மளுடைய டெரிவேட்டிவாக, நம்முடைய ஸ்பான்சராக, நம்மளுடைய அணியில் ஜாயின் பண்ணுறவங்களை பொறுத்து நமக்கு 2 விதமான லாபம் இருக்குது. அதில் 10%, 8%. ஸோ இந்த 10% எப்படிலாம் கிடைக்கும், இந்த 8% எப்படிலாம் கிடைக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 10% நான் உங்களுக்கு விளக்குறேன். ஸோ நம்ம இதில் ஜாயின் பண்ணுறோம், அதை நம்ம டாப் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னுடைய அந்த டாப் ஐடியை நான் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், டாப் ஐடி இருக்குது. ஸோ என்னுடைய ரெஃபரலை, என்னுடைய ஸ்பான்சரில் வச்சு என்னுடைய வலது இடது, அதாவது இந்த பிஸ்னஸே எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நமக்கு வலது பக்கம் இடது பக்கம், அதாவது பைனரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைனரி சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பிஸ்னஸே போகுது. ஸோ வலது பக்கம் ஒரு கிளை போகும், இடது பக்கம் ஒரு கிளை போகும். இந்த கிளையுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் நமக்கு இந்த பிஸ்னஸ் நமக்கு லாபம் தரக்கூடியதாக அமையும். ஸோ அந்த 2 கிளையையும் ஈக்குவலாக, ஒரே சமமாக கொண்டு போகும்போது தான் நமக்கு லாபம் எடுக்கும். ஸோ என்னுடைய இதில் பாருங்கள், இதில் ரைட், என்னுடைய வலது பக்கம் இருக்கிறத ரைட் சைடுன்னு சொல்கிறோம், இடது பக்கம் லெஃப்ட் சைடு. ஸோ இந்த 2 அணி தான் நம்ம அடுத்தடுத்து டெவலப் ஆகும்போது நமக்கு லாபம் தரும். ஸோ இதில் முதலாவது வருமானம் என்ன அப்படின்னா, புதுசாக ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு வரக்கூடிய முதலாவது வருமானம் என்ன அப்படின்னா, என்னுடைய அந்த டைரக்ட் ஸ்பான்சர், என்னுடைய அணியில் சேரக்கூடிய, என்னுடைய ஸ்பான்சர் வச்சு சேரக்கூடிய முதலாவது நபர், இவங்க ஐடி போடும்போது அதில் எனக்கு 10% கிடைக்கும். எனக்கு நேரடியாக எனக்கு வலது இடதுபாக சேரக்கூடியது, அது என்னுடைய சொந்த ஐடியாவும் இருக்கலாம், அல்லது தெரிஞ்ச நபர்கள் யாராக வேணால் இருக்கலாம். அவங்க பண்ணக்கூடிய அந்த முதலீட்டில் 10% எனக்கு கிடைக்கும். அதாவது இது என்னுடைய முதல் ஐடி, இதை நீங்கள் முதல் வரிசைன்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து 2வது வரிசை, இந்த 2வது வரிசையில் இணையக்கூடிய அந்த நபர்கள் பண்ணக்கூடிய முதலீட்டில் இருந்து எனக்கு 10% எனக்கு டைரெக்டாக கிடைக்கும். அவங்க ஐடி ஆக்டிவேட் பண்ண அடுத்த கணமே எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைச்சிரும். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு உதாரணமும் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய இந்த வலது பக்கம் உள்ள இந்த நபர் ஒரு 5000 காயின் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 500 காயின். அதாவது அவர் பண்ணக்கூடிய முதலீட்டில் இருந்து 10% எனக்கு கம்பெனி நேரடியாக தருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து இல்லை, கம்பெனி நமக்கு நேரடியாக கொடுக்கும். அதே போல் என்னுடைய இடது பக்கம் இருக்க அந்த நபர் ஒரு 5000 காயின் முதலீடு பண்ணார் அப்படின்னா எனக்கு ஒரு 500 காயின், அதாவது 10% கிடைக்கும். இதுதான் நமக்கு டைரக்ட் ரெஃபரல் சொல்லுவோம். ஸோ இதில் இவங்க எவ்வளோ பண்ணாலும் சரிங்க, 5000லேருந்து எத்தனை லட்சம் பண்ணாலும் அவங்க பண்ணக்கூடிய அந்த முதலீட்டில் இருந்து எனக்கு 10% கிடைக்கும். ஸோ இதுதான் முதல் வருமானம், 10% கிடைக்கக்கூடிய அந்த வருமானம். அடுத்த வருமானம் 8%. சரி, டைரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கடுத்த யாரை ஜாயின் பண்ண முடியும்னா, ஆல்ரெடி கீழே ஜாயின் பண்ணவங்களுக்கு கீழே தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதிலான எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்த 3வது லைன் வச்சுக்கோங்க, இதை 3வது லைன், இந்த 3வது லைன் அடுத்து இணையக்கூடிய எல்லாருமே நமக்கு 3வது லைன் தான். ஸோ இந்த 3வது லைனில் இணையக்கூடிய அந்த நபர்கள்ட்ட இருந்து நமக்கு 8% வருமானம் கிடைக்கும். அவங்க பண்ணக்கூடிய அந்த காயின்ல இருந்து 8% வருமானம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வலது பக்கம் ஒரு புறம், வலது பக்கம் எவ்வளோ காயின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இடது பக்கம் பண்ணும்போது அதில் எது மேட்ச் ஆகுதோ அதில் 8% எனக்கு கிடைக்கும். ஸோ ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன்,
அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த புறத்தில் இருந்து, அதாவது டைரக்ட் லைனுக்கு கீழே உள்ளவங்க, இந்த 3வது லைனில் உள்ளவங்க, இந்த 3வது லைனில் உள்ளவங்க எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 காயின் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அது எத்தனை பேராக இருந்தாலும், எத்தனை பேர் சேர்ந்தாலும் 10,000 காயின் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி வலது பக்கம் ஒரு 10,000 காயின் முதலீடு பண்ணுறாங்கன்னா, அதில் 8%, அதாவது இந்த 10,000த்துக்கும் பொதுவாக ஒரு 10,000 எடுத்து அதில் 8% எனக்கு கிடைக்கும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3வது தளத்தில் இங்கே எனக்கு ஒரு ஆள் 5,000 காயின் முதலீடு பண்ணுறாரு. ஆனால் இந்த பக்கம் எனக்கு 10,000 காயின் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு 2க்கும் பொதுவாக உள்ளது எது அப்படின்னா இந்த 5,000 தான். இந்த 10க்கும் இந்த 5க்கும் பொதுவாக உள்ளது 5. ஸோ அந்த 5,000 காயினுக்கு எனக்கு 8%, 400 காயின் எனக்கு மேலே கிடைக்கும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு உதாரணம் நான் தெளிவாக சொல்கிறேன். உதாரணத்திற்கு இந்த 3வது லைன் என்னுடைய டைரக்ட் இல்லாமல் அதுக்கு கீழே விடக்கூடிய அந்த நபர் ஒரு 1,00,000 காயின் என்னுடைய இடது பக்கம் எல்லா நபரையும் சேர்த்து நான் சொல்கிறேன். 1 நபர், 2 நபர், 10 நபர், இந்த மாதிரி எல்லா நபரும் சேர்த்து ஒரு 1,00,000 காயின் என்னுடைய இடது பக்கம் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய வலது பக்கம் எல்லாரும் சேர்த்து ஒரு 50,000 காயின் முதலீடு வருது அப்படின்னா, 50,000 காயின் முதலீடு வருது அப்படின்னா, எனக்கு என்னுடைய ஐடிக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, இந்த 2க்கும் பொதுவாக உள்ளது, இந்த 1,00,000 இந்த 50,000த்துக்கும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னா 50,000 பொதுவாக இருக்குது. 2 சைடும் மேட்சிங் சொல்லுவோம். வலது பக்கம் இடது பக்கம் எது மேட்ச் ஆகுதோ அந்த மேட்சிங் நம்பருக்கு 8%. புரியுதாங்க? இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். இந்த 3வது லைனில் இருக்கிற அந்த பெர்சன்ஸ் எல்லாரையும் சேர்த்து, எல்லா நபர்களையும் சேர்த்து எனக்கு ஒரு 2,00,000 காயின் எனக்கு லெஃப்ட் சைடில் நடக்குன்னு வைங்க. 2,00,000 காயின் இடது சைடு பிஸ்னஸ் நடக்கு. ஆனால் என்னுடைய வலது சைடு ஒரு 1,00,000 காயின் தான், 1,00,000 காயின் தான் முதலீடு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 2க்கும் பொதுவாக மேட்ச் ஆகிறது, 2க்கும் 1க்கும் பொதுவாக மேட்ச் ஆகிறது இந்த 1. இன்னும் சொல்லப்போனால் எது கம்மியாக இருக்கோ அந்த கம்மியாக உள்ள அந்த இதுக்கு 8% எனக்கு கிடைக்கும். எப்படினாலும் சொல்லலாம். கம்மியாக உள்ளது, மேட்ச் ஆகிறது, 2க்கும் எது ஒன்றா இருக்கோ அந்த இதுக்கு எனக்கு 8%. 2க்கு சேர்த்து இல்லைங்க, 2க்கு சேர்த்து எது பொதுவாக இருக்கோ அதில் இந்த 1,00,000 காயின்கிறது பொதுவாக இருக்கா. ஸோ அதுக்கு 8,000 காயின் என்னுடைய டாப் ஐடிக்கு வருமானமாக கிடைக்கும். ஸோ இது தாங்க இதில் கிடைக்கக்கூடிய 2 வருமானம். 10%ங்கிறது திரும்பவும் சொல்கிறேன், 10% என்னுடைய டைரக்ட் லைனில் பண்ணுறவங்களுக்கு 10%. அதுக்கு கீழே உள்ள அடுத்த நிலையிலிருந்து வரவங்க எனக்கு போடும்போது அதில் எது மேட்ச் ஆகுதோ அந்த மேட்சிங்க்கு 8% கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நபருக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் டைரக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது 10%ஆகவும் அது கீழே வர்றது 8% இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த நபருக்கு இந்த நபர் போடும்போது 10% கிடைக்கும், இந்த நபர் போடும்போது 10% கிடைக்கும், அது கீழே உள்ளவங்க பண்ணும்போது அவருக்கு 8% கிடைக்கும். ஸோ இதுதாங்க இதனுடைய பிஸ்னஸ் மாடல். ஸோ இதை நம்ம பிஸ்னஸாக கொண்டு போகிறோம் அப்படின்னா இன்னொரு ட்ரிக்ஸு, இன்னொரு ஒரு நுணுக்கத்தை நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய அந்த முதல் 3 ஐடி நம்ம ஐடியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது முதல் டாப் ஐடி, இதை டாப் ஐடின்னு சொல்லுவோம். இந்த ஐடியும் அதுக்கு வலதுபுறம் உள்ள டைரக்ட் உள்ள ஐடியும் அதுக்கு இடதுபுறம் உள்ள டைரக்ட் ஐடியும் நம்ம சொந்த ஐடியாக இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு டீம் வளர 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 3 விதமான வருமானம் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, இந்த ஐடிக்கு கீழே நடக்கிற பிஸ்னஸ்க்கு வரும்போது இந்த ஐடிக்கு ஒரு வருமானம் இருக்கும், இந்த ஐடிக்கு பிஸ்னஸ் நடக்கும்போது இங்கே ஒரு வருமானம் இருக்கும். இது இரண்டும் சேர்த்து நமக்கு டாப் ஐடியில் ஒரு வருமானம் இருக்கும். ஸோ இதை நம்ம பிஸ்னஸாக கொண்டு போகிறோம் அப்படின்னா என்னுடைய சஜஷன், நீங்கள் 3 ஐடியா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான வருமானங்கள் இருக்குது. ஸோ இதில் இன்னும் நிறைய டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கான அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை பழகும்போது, அதை நடைமுறைப்படுத்தும் போது உங்களுக்கு மிக எளிமையாக புரிஞ்சிடும். ஸோ இன்னொன்று சொல்ல போனேன் அப்படின்னா, இந்த மேட்சிங் எல்லாமே 1 மாதம் தான் கணக்கு. அந்தந்த மாதம் தான் நமக்கு கணக்கு. அடுத்த மாதம் திரும்ப 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அடுத்த மாதம் 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் நமக்கு வலதுபுறம் வரக்கூடிய அந்த நபர்களுக்கு சமமாக இடதுபுறம் நம்ம மேட்சிங் பண்ணி அதில் 8% நம்ம வருமானமாக எடுக்கணும். ஸோ ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து போக போக இதில் நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தலாம். ஸோ
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.